Experience your dream retirement life for a day. 2024க்கான IPL தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மே 26ஆம் தேதி முடிவடைந்தது. இந்த IPL தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மூன்றாவது முறையாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கோப்பையை வென்றது. இந்த IPL தொடரின் மிகவும் முக்கியமான ஒரு போட்டியாக சென்னை மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையே நடந்த கடைசி லீக் போட்டி பார்க்கப்பட்டது. இந்த போட்டியில் ஜெயிப்பவர்கள் புள்ளி பட்டியலில் 4வது இடத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருந்தது. இரு அணி ரசிகர்களின் பெரும் ஆதரவோடு இந்த போட்டி நடைபெற்றது. 2024 IPL தொடரில் தொடர் தோல்விகளை தழுவி புள்ளி பட்டியலில் கடைசியில் இருந்த பெங்களூரு அணி தொடர் வெற்றிகளின் மூலம் 5வது இடத்தை அடைந்து அதன் கடைசி போட்டியில் சென்னை அணியை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 218 ரன்கள் குவித்து முதல் இன்னிங்ஸை முடித்தது. அடுத்து களம் இறங்கிய சென்னை அணி 202 ரன்கள் எடுத்தாலே ரன் ரேட் கணக்கின்படி 4வது இடத்தை அடையும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடையும் வகையில் அந்த போட்டியில் சென்னை அணி தோல்வியுற்று பெங்களூரு அணி வெற்றி பெற்று 4ஆம் இடத்தை அடைந்து மிகப்பெரிய சாதனை படைத்தது. இந்த போட்டி முடிந்த பிறகு பெங்களூரு அணியினருக்கு சென்னை அணியின் விக்கெட் கீப்பரும் முன்னாள் கேப்டனுமான தோனி கை குலுக்காமல் சென்றது பெரிய சர்ச்சையானது. இதுகுறித்து பல்வேறு தரப்பினர் பல கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த வரிசையில் இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரரும் IPL தொடர்களில் மும்பை மற்றும் சென்னை அணிகளுக்கு விளையாடிய முக்கிய வீரருமான ஹர்பஜன் சிங் கலந்து கொண்ட ஓர் உரையாடல் நிகழ்ச்சியில் சென்னை அணி ஜெயிக்க வேண்டிய முக்கியமான ஒரு போட்டியில் தோற்றுவிட்டதால் தோனி கடும் கோபம் கொண்டதாகவும் அதனால் அவர் பெங்களூரு அணி வீரர்களுடன் கை கொடுக்காமல் சென்றதாகவும் கூறினார். மேலும் டிரெஸ்ஸிங் ரூமில் இருந்த தொலைக்காட்சி பெட்டியை கோபத்தில் தோனி உடைத்ததாகவும் அவருக்கு சில தகவல் அளித்ததாக கூறியிருந்தார். தோனி கை குலுக்காமல் சென்றதற்கு இதுவே காரணம் என கூறியிருந்தார். ஹர்பஜன் சிங்கின் காணொளி வேகமாக பரவி வரும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பிசியோதெரபிஸ்டான டாமி சிம்சிக் ஹர்பஜன் சிங் பேசிய அந்த வீடியோவிற்கு கீழ் அவர் கூறியது முற்றிலும் தவறான செய்தி என்றும் தோனி அப்படி கோபம் ஏதும் கொள்ளவில்லை என்றும் தொலைக்காட்சி பெட்டி எதுவும் தோனியால் உடைக்கப்படவில்லை என்றும் மறுத்திருக்கிறார். இதனால் தோனியோடு இத்தனை ஆண்டு காலம் பயணித்த ஒரு சக வீரரான ஹர்பஜன் சிங் பொய்யான தகவலை பரப்புவதாகவும் அதற்கு காரணம் தோனியின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வன்மம்தான் எனவும் நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர்.